வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஆடிப்பெருக்கு அன்றைக்கி தான் இந்த விலாக் எடுத்திருந்தேன். இது பார்த்திங்கன்னா ஒரு ஹரிபரியான ஒரு விலாக் மாதிரி தான் இது போயிருக்கோம். ஏன்னா நாங்கள் வந்து ஆடிப்பெருக்கு வந்து வீட்டில் நான் ஈவினிங்காக பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். அதனால் சொல்லிவிட்டு சரி மெதுவாக பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து நான் அவசரமாக எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நான் மறுநாள் வந்து ஊருக்கு போகிற மாதிரி ஒரு ஐடியா திடீர்னு வந்ததால் அங்கே மாமனாருக்கு அவங்களுக்கு உடம்பு முடியல. அந்த ஒரு விஷயத்துக்காக சரி நாங்கள் உடனே சடனாக கிளம்ப வேண்டியதாகிடுச்சு. சரி போகிறதுக்கு முன்னாடி நம்ம பூஜையை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் பார்த்து போயிட்டு எல்லாமே வாங்கின்னு வர சொல்லியிருந்தேன். நிறைய எதுவும் இல்லைங்க, சிம்பிளாக ஒரு ஆடிப்பெருக்கு எப்படி பண்ணுறதுன்றது தான் இந்த விலாகே. நான் வந்து எல்லாமே சிம்பிளாக தான் பண்ணுவேன். என்னால் முடிஞ்சது இருக்கும்போது நிறைய பண்ணலாம், அது வந்து தப்பு கிடையாது. இது வந்து நான் ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கேன், என்னால் முடிஞ்சது. அந்த மாதிரி நீங்களும் வந்து கண்டிப்பாக பண்ணலாம். எல்லோரும் வந்து பண்ணலான்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. எதுக்கு சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க, இது நிறைய வாங்கணுமா, அது வாங்கணுமா, இது வாங்கணுமா, தங்கம் வாங்கணுமா, வெள்ளி வாங்கணுமான்னு. அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. நமக்கு என்ன வைக்கணும், என்ன தோணுதோ அதை வச்சு நம்ம வந்து முன்னேற தான் பார்க்கணுமே தவிர எல்லாமே வைக்கணும், எல்லாமே பண்ணணும், இது இருந்தால் தான் பூஜையை பண்ணணும் அப்படிலாம் எப்போவுமே நினைக்காதீங்க. நம்மளால் என்ன முடியுமோ அதை வச்சு சாமிக்கு படைச்சி அது வழியாக நமக்கு என்ன கிடைக்குமோ அதை தான் நம்ம பார்க்கணும். அதுதான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். என்ன நான் சிம்பிளாக வச்சேன்னா பாருங்கள், நான் வந்து பருப்பு வாங்கியிருந்தேன், அப்புறம் மஞ்சள், குங்குமம், அப்புறம் பார்த்திங்கன்னா தாலி கயிறு, வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், சாமிக்கு தேவையான பூவு, கல்லுப்பு வச்சுருந்தேங்க, வெத்தலை பாக்கு, இதுதான் நான் பண்ணியிருந்தேன். விளக்கு ஏற்றிட்டு கற்பூரம் அதெல்லாம் வந்து காட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து நாங்கள் ஊருக்கு கிளம்புற மாதிரி வந்துடுச்சு சுச்சுவேஷனு. அதனால் கடகடன்னு பேக் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து கற்பூரம் ஆரத்திலாம் காட்டிட்டு வரத்துக்குள்ளே இங்கே மேடம் இவ்வளோ கலாட்டா பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே நான் இது வீடியோ இங்கே எடிட் பண்ணும்போது தான் பார்க்குறேன் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கான்னு. அதனால் வந்து நிறைய பேர் வந்து இதெல்லாம் நிறைய வச்சாதான் அதெல்லாம் சாமி நம்மளை ஏற்றுக்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க. சொல்ல மறந்துட்டேன், என்கிட்ட வந்து ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வந்து மேக்ஸிமம் முக்கால்வாசி சொல்கிறது வந்து நம்ம வந்து தண்ணியை தான், காவேரி தாயை தான் நம்ம வந்து வழிபடணுன்ற மாதிரி விவசாயிகளுக்காக சொல்லியிருப்பாங்க. அதனால் நான் வந்து என்கிட்ட இருந்த கங்கா ஜலம் இருந்தது, அதை வந்து ஒரு கலசத்தில் ஊற்றி அதில் வந்து மஞ்சள் லைட்டாக போட்டு அதையும் சேர்த்து நான் சாமி கும்பிட்டோம். அவ்வளோதான், என்னோடய ஆடிப்பெருக்கு பூஜை முடிஞ்சிருச்சு. இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து யாஷிகா சாமியை காலைல கும்பிட்டாச்சு. பாருங்கள், இதெல்லாம் தான் நான் வச்சுருந்தேன். இந்த பூ, பழம் ஏதோ எங்களால் முடிஞ்சது இதை தான் செஞ்சுருந்தோம். இது மாத்திரம் சிம்பிளாக வச்சு செஞ்சாவே போதுங்க. சாமி வந்து எனக்கு இவ்வளோ பண்ணுங்கள், நிறைய பண்ணுங்கள் அப்படிலாம் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்ம மனசுக்கு திருப்தியாக என்ன முடியுமோ அதை தான் நான் செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக எல்லாருமே செய்யுங்க, நல்லதே நடக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இதை தான் பெருக்கு அன்றைக்கே வச்சு சாமியை கும்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டே இருக்கோம். எல்லாமே கடகடன்னு செஞ்சு முடித்தாச்சு. இப்போ வந்து நாங்கள் ஊருக்கு தான் போயிட்டுருக்கோம். நான் எங்கே போயிட்டுருக்கோன்னா ராணிப்பேட்டை தான் எங்கள் ஊர், அங்கே தான் போயிட்டுருக்கோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் யாராவது அங்கே இருந்தீங்கன்னா ஒரு ஹாய் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். நம்ம ஆளுங்க யாராவது இருப்பீங்களான்னு சொல்லி பார்க்கலாம். நாங்கள் வந்து ஆக்சுவலி நான் போகும்போதும் வீடியோ எடுத்திருந்தோம். அங்கே வந்து நிறைய ரோடு ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கு, அதெல்லாமே வீடியோ எடுத்திருந்தோம். ஃபோனில் வந்து அந்தளவுக்கு ஸ்பேஸ் இல்லாததுனால எல்லாத்தையும் டெலீட் பண்ண வேண்டியதாகவும் ஆயிடுச்சு. அது இல்லாமல் மறுநாள் வந்து எங்களுக்கு சாட்டர்டே போயிருந்தோம், சண்டே வந்து அமாவாசை வந்தது. அதனால் அவங்க வந்து அமாவாசையும் செய்வாங்க எங்கள் அத்தை.
அந்த அமாவாசை பூஜைக்கு வந்து ஏர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சு அங்கே வந்து புத்து கோயில் இருக்கும். நான் வந்து நெக்ஸ்ட்டு இங்கே போயிருந்தப்போ நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு வீடியோ. அந்த புத்து கோயிலில் வந்து மார்னிங்கே அரச மரம் வேப்ப மரம் ரெண்டுமே சேர்ந்து இருக்கும். அங்கே வந்து ஏர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சு சாரீலாம் கட்டிட்டு அங்கே போயிட்டு சுற்றிட்டு வரணும், அப்போ தான் வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் அத்தை. அதனால் ஏர்லி மார்னிங்காக 4:30க்கெலாம் எழுந்துச்சி அங்கே போயிட்டு குளிச்சுட்டு நேராக ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போயிட்டு சுற்றிட்டு வந்துட்டு இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். வடை, முருங்கைக்கீரை, சாதம், சாம்பார், ரசம், வெண்டைக்காய் பொரியல், பாயாசம் எல்லாமே வச்சு கும்பிடுவாங்க அவங்க. அதுதான் செஞ்சு சாம்பிராணிலாம் போட்டு சாமி கும்பிட்டு ஆடி அமாவாசையும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஈவினிங்காக வந்து ஊருக்கு கிளம்பியாச்சு. ஆஷிகாவுக்கு வந்து பயங்கர ஃபீவர் அங்கே போயிருந்தது. இந்த ஷாப்பில் தான் நாங்கள் வந்து டீ சாப்பிட்டு நல்லாயிருக்கும். அந்த ஷாப்பில் டீ குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு திரும்ப நம்ம வந்து சென்னைக்கு கிளம்பியாச்சு. நாங்கள் வரும்போது நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா வந்து அதாவது கொஞ்சம் இடத்துல நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஒரு சில இடத்துல மழை இல்லை. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நல்ல மழை வந்துட்டு இருந்தது. நாங்கள் கிளம்பும்போது லைட்டாக தான் தூறல் போட்டுட்டு இருந்தது. அப்புறம் வர நிறைய அதிகமாக மழை பெய்ய ஆரம்பிச்சுது. ஒரு இடத்துல வந்து கம்மியாக பெஞ்சிட்டு இருந்தது, ஒரு இடத்துல அதிகமாக பெஞ்சிட்டு இருந்தது, ஒரு இடத்துல நடுவில் சுத்தமாக மழையே காணும். நம்மளுக்கு ட்ராவலிங் பார்த்திங்கன்னா 1.5 hour தான். ஆனால் அந்த இதுலேயே அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒரு ஏரியாலேயுமே. அது இல்லாமல் இங்கே ரோடு ஒர்க்கும் போயிட்டுருக்கிறதால நல்ல டிராஃபிக்லேயும் மாட்டிக்கிட்டோம். நாங்கள் நல்லா இந்த பீக் டைமில் வேறு கிளம்பிட்டோம். ஏன்னா அமாவாசை அந்த ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால பிஃபோர் 4 o'clock கிளம்பிடணும், இல்லைன்னா அதுக்கப்புறம் ஆஃப்டர் 6க்கு அப்புறம் தான் கிளம்பணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் திடீர்னு ஹரிபரியாக இந்த 2 daysம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ரோடு ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கிறதுனால ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது அந்த ரோடு சைடெல்லாம் போகிறது. இந்த மழையெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் போகும்போது ஓவர் ஸ்பீடாக போகிறாங்க அந்த டைம்லேயுமே. அதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து பைக்லேயும் போகிறாங்க. அந்த மாதிரி போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ எங்களுக்கு முன்னாடி போயிட்டுருக்க அந்த வண்டி பார்த்திங்கன்னா அப்படியே ரேஸ் ஓட்டுற மாதிரி ஓட்டிகிட்டு வராங்க. பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போது மழையில் வந்து அப்படியே ஜாலியாக பாட்டெலாம் கேட்டுட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோம். யாஷிகாவுக்கு வந்து கிளம்பும்போதே மருந்து ஊற்றுனதால் அவளுக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சு ஃபீவரு. சரி ஈவினிங் வந்து இங்கே ஹாஸ்பிட்டல் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தோம். அதாவது காரில் வந்து ஏறினதுக்கப்புறம் அவளுக்கு வந்து ஃபீவர் ஃபுல்லாகவே கம்மியாயிடுச்சு, ஃபீவரே இல்லை. அதனால் கொஞ்ச நேரம் ரொம்ப நல்லா ஜாலியாக பேசிகிட்டே வந்துட்டு இருந்தா. கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு அப்படியே தூங்கவும் செஞ்சிட்டா. அதனால் நம்மளுக்கு வந்தது டைம் பாஸு ஆனது தெரியல. அப்படியே இந்த 2 நாளுமே வந்து ஆடி பெருக்கும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஆடி அமாவாசையும் 2 vlogமே இதில் முடிகிற மாதிரி வந்துடுச்சு. இப்படி ஒரு vlog வரும்னு நானும் எதிர்பார்க்கல. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் நான் வந்து கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்குறேன். இந்த vlog எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.